நேற்றைக்கு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு தரப்பினரும் வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் அதேபோல அதிகாரிகள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை விசஸ் மாநில கல்விக் கொள்கை என்ற புதிய விவாதமானது கிளம்பியிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பியடித்து மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. 95% அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கை மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு மீதி பூரா அவங்க சொன்னது அப்படியே நீ காப்பி அடித்து சொல்லியிருக்கிறாங்களே தவிர இவங்க புதுசாக எதுவுமே சிந்தனை பண்ணியோ எதுவுமே மக்களுக்காக மாணவர்களை சிந்தனை பண்ணி எதுவும் செய்யலை. ஆனால் சிந்தனை பண்ணி மாணவர்கள் நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு. அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை. அதை அப்படி ஈயடிச்சாங்க. நயினாரின் குற்றச்சாட்டிற்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்திருக்கிறார். கல்வியில் அரசியல் கூடாது என்பதே எங்களது நோக்கம் என கூறியுள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நேற்று நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட நான் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அதை வெளியிடும் போதே நான் சொன்னேன். விதியை நம்பி மதியை மறக்கின்ற அந்த பகுத்தறிவற்ற வேலையை செய்யக்கூடாது என்று பேருங்க அண்ணா சொன்னார். விதி சம்பந்தமாக பேசக்கூடியது தேசிய கல்விக் கொள்கை, மதி சம்பந்தமாக பேசக்கூடியது எங்களுடைய மாநில கல்விக் கொள்கை. இதில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். சில திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்கள் கூட இருக்கலாம். அது சிமிலராக கூட இருக்கலாம், கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன தேவை, அறிவியல் சார்ந்து என்ன தேவை அப்படிங்கிறது யார் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பிற்போக்கு சம்பந்தமாக யாராச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் நீங்கள் சொல்றீங்களே தேசிய கல்விக் கொள்கையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் இருக்குது. ஆனால் அது ஃபர்ஸ்ட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்மளுடைய ஸ்டேட் தான். ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நாம தான் பண்ணியிருக்கோம். நாம ஸோ மக்களுக்கு மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக அரசியல் பார்த்து கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை வெர்சஸ் மாநில கல்விக் கொள்கை என்ற புதிய விவாதம் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ் வணக்கம். நேற்றைக்கு குறிப்பாக மாநில கல்விக் கொள்கையை நம்மளுடைய மாநில அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பாஜக தரப்பிலிருந்தும் அதே போல திமுக அமைச்சர் தரப்பிலிருந்தும் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதே போல அரசியல் வட்டாரத்திலையும் சரி கல்வித்துறை சார்ந்து அரசியல் நோக்கர்கள் அதே போல கல்வியாளர்கள் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, அது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கனிமொழி வணக்கம். நேற்று தமிழக அரசு சார்பில் மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. ஏற்கனவே 2020 மத்திய அரசு சார்பில் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை, அதாவது ஒரே நாடு ஒரே கல்வி என்ற அடிப்படையில் ஒரே மாதிரியான கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் தமிழக அரசு அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், பெரும்பான்மை கட்சிகள் இது கல்விக் கொள்கை அல்ல காவி கொள்கை என்று கூட கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார்கள். காரணம், அதில் ஹிந்தி உள்ளிட்ட மும்மொழி கொள்கையை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 3, 5, 8 போன்ற வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு, இப்படி பல்வேறு விஷயங்கள் அது தமிழ்நாட்டிற்கு பொருந்தாத விஷயங்களாக இருக்கிறது. எனவே அதனை நாங்கள் ஏற்க முடியாது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சூழலில்தான் திமுக அரசு அமைந்தவுடன் நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று புதிதாக ஒரு மாநில கல்வியை வகுத்து கொடுப்போம், அந்த அடிப்படையிலே நம்ம மாணவர்கள் அந்த பாடங்களை படிப்பார்கள், தேசிய கல்விக் கொள்கையை நாம் படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நேற்று மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டது. அந்த கல்விக் கொள்கையை வைத்து தற்போது இணையதளங்களிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 கல்விக் கொள்கையில் எது சிறந்தது, அதாவது தேசிய கல்விக் கொள்கை சிறந்ததா மாநில கல்விக் கொள்கை சிறந்ததா, 2இல் எது நல்லா இருக்கிறது, 2இல் எது சிறப்பான அம்சங்களை பெற்றிருக்கிறது என்று விவாதங்கள் ஒரு புறம் இருக்கிறது. இது அரசியல் ரீதியாகவும் விவாதங்களுக்கு வித்திட்டிருக்கின்றது. குறிப்பாக பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய
95% விஷயங்களை அப்படியே காப்பி அடித்து அதற்கு பெயர் மாநில கல்விக் கொள்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எப்படி புதிய திட்டமாக இருக்க முடியும்? அவசர கதியில் வேண்டும் என்று அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு விஷயத்தை தமிழக அரசு செய்திருக்கின்றது. தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கின்றது? நாங்கள் மும்மொழி கொள்கை என்று சொல்கிறோம். தமிழகத்தில் அதற்கு ஆதரவு பெருகி வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவசர கதியில் இருமொழி கொள்கை என்ற ஒரு சில மாற்றங்களை மட்டுமே ஏற்படுத்தி அதை அப்படியே மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அது தொடர்பாக அவர் ஏற்கனவே கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்றால், தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் அதில் நல்ல அம்சங்கள் இருந்தால், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதனையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நல்லது எங்கிருந்தால் என்ன, எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இன்று காலை நம்முடைய நியூஸ் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் அவர் பேசும்போது, கல்வியில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை, நாங்கள் கல்வியிலே பிற்போக்குத்தனம் இருக்கக்கூடாது, அறிவியல் பூர்வமாக கல்வி என்பது இருக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை என்பது விதி, ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்பது மதி என்றும் எதுகை மோனையாக அன்பில் மகேஷ் அவர்கள் பேசியிருக்கின்றார். எனவே இந்த கல்விக் கொள்கையில் எது சிறந்தது? ஒரு திட்டத்திலிருந்து இன்னொரு திட்டம் காப்பி அடிக்கப்பட்டதா? எதை வைத்து நயினார் நாகேந்திரன் அவ்வாறு சொல்கிறார் என்றால், இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியது. அந்த திட்டம் மத்திய அரசுடைய திட்டம், புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை தானே நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீர்கள். அதே போல கலை திருவிழா என்று தமிழக அரசு பள்ளிகளில் கொண்டாடுகிறது. அதுவும் தேசிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டதுதான். என்ன, அங்கு பெயர் வேறு, இங்கு பெயர் வேறு. அங்கு ஹிந்தியில பெயர் இருக்கும், இங்கு தமிழ் படுத்தி இருக்கிறீர்கள், அவ்வளவுதானே வித்தியாசம் என்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையிலே முன்பு குறிப்பிட்டதைப் போலவே நல்ல விஷயங்களாக இருந்தால், மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால், அது எதிர்கால தலைமுறையை பாதிக்காத விஷயங்களாக இருந்தால் நாங்கள் செயல்படுத்துவோம், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் திட்டமிட்டு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவாதம் நிறைவடையவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இரண்டில் எது சிறந்தது என்று பாஜகவும் திமுகவினரும், குறிப்பாக தமிழக அரசை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்களும் தொடர்ந்து அதற்கான விஷயங்களை பேசி வருகிறார்கள். நிச்சயமாக முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி ராஜேஷ்.